ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சர்வைவல் சீரிஸ். கொஞ்சம் பிரேக் அப்புறமா நம்ம சேனலோட அல்டிமேட் கம்பேக் இது. சில படங்கள் பார்க்கும்போது நம்ம சீட்டோட எஜ்ஜுக்கே போயிடுவோம். நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோன்ற மாதிரி உங்கள் அட்ரினலினை பீக்கு கொண்டு போகக்கூடிய டாப் 4 தமிழ் டப்டு சர்வைவல் மூவிஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் கடைசி படம் சரியான ரத்த சரித்திரம் தான் சொல்லணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற படம் ஃபால். ஸோ கதை ரொம்ப சிம்பிளுங்க. 2 பொண்ணுங்க ஆசைப்பட்டு ஒரு அபண்டனான யாருமே போகாத ஒரு 2000 அடி டிவி டவருக்கு மேலே ட்ரெக்கிங் போகிறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க உச்சி மேலே ஏறினதுக்கப்புறம் அவங்க ஏறி வந்த இரும்பு படிக்கட்டெல்லாம் ஒன்றா கலந்து விழுகுது. இப்போ அவங்க இருக்கிறதே வெறும் ஒரு சின்ன ரவுண்டு பிளாட்ஃபார்ம் மேலே தான். கீழே குதிச்சா கண்டிப்பாக டெத்து தாங்க. மேலே உதவிக்கு யாருமே வர மாட்டாங்க. அந்த உயரத்தில் கழுகுங்களோட ஆபத்தும் இருக்குங்க. அவங்க எப்படி இதெல்லாம் தாண்டி கீழே வந்தாங்க, இல்லை அங்கேயே செத்தாங்களாங்கிறது தான் இந்த மூவியோட கிளைமேக்ஸு. கண்டிப்பாக ஒரு சூப்பர் மூவிங்க. ஸோ நீங்கள் டைம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவி தமிழ் டப்ளியும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒரு ரியல் லைஃப் மாஸ்டர் பீஸுங்க. அந்த படம் பேர் சொசைட்டி ஆஃப் ஸ்னோ. 1972 ஒரு ரக்பி டீம் வந்து ட்ராவல் பண்ண பிளெயின் சரியான பேட் வெதர் காரணமாக ஒரு பனிமலை மேலே மோதி கிராஷ் ஆகுது. -40 டிகிரியில் இருக்குது. எலும்பவே உரைய வைக்கிற குளிர். ஒரு பக்கம் பிளெயின் கிராஷ் ஆகி அடிபட்டு காயத்தோட கத்துற அலறல் சத்தம். இன்னொரு பக்கம் சாப்பாடே இல்லாமல் 72 நாட்களுங்க. ஸோ பசியோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும்போது உயிரோடு இருக்கவங்க தப்பிக்கிறதுக்காக செத்து போனவங்கள சாப்பிட்ற அந்த ஒரு சரியான ரா டிசிஷனை இந்த படத்தில் தரமாக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சர்வைவல் த்ரில்லருங்க. ஸோ இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்ல படம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 3வது படம் ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லருங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணு கவர்மெண்ட்டுக்கு பயந்து ஒரு பெரிய ஷிப்பிங் கண்டெய்னருக்குள்ளே ஒளிஞ்சு தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கண்டெய்னர் ஒரு புயலில் மாட்டி கப்பல்லேருந்து ஸ்லிப் ஆகி கடலுக்குள்ளே விழுந்து மிதக்க ஆரம்பிச்சிருதுங்க. கண்டெய்னருக்குள்ளே தண்ணி லீக் ஆகுது. சாப்பாடு இல்லை. என்ன கத்துனாலும் கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. மிதக்கிற ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அந்த குழந்தையும் காப்பாற்றி அவங்களும் எப்படி உயிர் பொழைச்சாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த மூவியோட கதையே. சீரியஸாக நம்மளை ஒரே வைக்கிற படம் தாங்க சொல்லணும். ஸோ அவ்வளோ சர்வைவல் த்ரில்லராக இருக்கும். இந்த படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு சர்வைவல் படம்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவி செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம உடம்பவே ஒரே வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மூவிங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி மரண த்ரில்லர் எதுன்னா 47 மீட்டர்ஸ் டவுன். ஸோ 2 சிஸ்டர்ஸ் வந்து மெக்சிகோவுக்கு ட்ரிப் போகிறாங்க. அங்கே கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷார்க்கை கூண்டுக்குள்ளேயே வச்சு பார்க்குறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் கேமுக்குள்ளே இறங்குறாங்க. ஆனால் அந்த கேஜோட இரும்பு கயிறு கட்டாகி சரியாக 47 மீட்டர் ஆழத்தில் போய் கேஜோட லாக் ஆகிடுறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் தீரப்போகுதுங்க. ஸோ கேஜை தாண்டி வெளியே வந்தால் சுற்றி ஃபுல்லாக ரத்த வெறி பிடிச்ச ஷார்க்கு. ஆக்சிஜன் தீர்றதுக்குள்ளே ஷார்க்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கிறது தாங்க இந்த மூவியோட பிளட் ப்ரெஷரை ஏற்றக்கூடிய கிளைமேக்ஸு. உங்களை அப்படியே ஒரே வச்சுருங்க. ஸோ அந்த லெவல் படம் இது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்த்துருங்க. ஸோ இந்த மூவி மட்டும் இல்லைங்க, இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 4 மூவிஸுமே சூப்பரான மூவிஸுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 4 மூவிஸை நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு மூவிஸ்லாம் பார்க்க பிடிக்குன்னா இந்த 4 டேஞ்சரஸான இடத்துல, அதாவது உயரமான டவர், உரைய வைக்கிற மலை, ஸோ கடலோட ஆழத்தில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே, இல்லைனா சுறா இருக்கிற ஒரு கேஜ், நீங்கள் எந்த இடத்துல மாட்டினா உங்கள் கதை கோவிந்தான்னு நினைக்கிறீங்கன்னு அதை உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செம்ம ஸ்கிரிப்டோட உடனே உங்களை பார்க்க வரேன். அண்டில் தென் டாட்டா, பை பை.